நிறைய பேர் என்னன்னா எல்லாத்துக்கு இதுக்கு ஆண்டவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு பாவம் அவரே ரொம்ப பிஸியா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர்ட்ட நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு தான் நினைச்சேன், நீங்களே ரொம்ப பிஸியா இருக்கீங்க, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணல சொல்லலை. ஆமா, மனுஷனுக்கு ஒரே நேரத்துல கொஞ்சம் பிரச்சனை தான் கையாள முடியும். நம்ம தேவன் உலகத்தை சுமக்கிறவர், மனுஷனுடைய அத்தனை பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்ட வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். அவர் சொல்றார், வருத்தப்பட்டிருக்கியாப்பா, வா நான் அதுக்கு தான் இருக்கேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கப்பா, ஒவ்வொருத்தரா வாங்க, டோக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நானும் உங்களுக்கு என்ன கொடுப்பேன். நம்ம தான் போறது இல்லை, அதான் பிரச்சனை. நம்ம வருத்தத்தை வச்சுக்கிட்டு நம்மளே குழு அமைச்சிக்கிட்டு நம்மளே பேசிக்கிட்டு நம்மளே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் இருக்கிற வருத்தம் இன்னும் அதிகமாக போயிடுது, இன்னும் பாரம் இன்னும் அதிகமாக போயிடுது. ஐக்கியங்கள் குலைஞ்சுதான் போகுது. அதிக வசனிப்பினால் என்ன உண்டாகுது? அதிக கோபம், அதிக விரிசல், அதிக பிரச்சனைகள் இன்னும் பெருகுது. தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து பாருங்க, எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவர் கர்த்தர். எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்துவார், எல்லாவற்றையும் குணமாக்குவார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமானது, அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை.